மற்றும் விளவங்கோடு தொகுதி காலியாக உள்ளது என்பது பற்றி சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து இதுவரை எந்த தகவலும் வரவில்லை என சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? மக்களவை தேர்தல் பாதுகாப்புக்காக 200 கம்பெனி துணை ராணுவத்தினர் மார்ச் முதல் வாரத்தில் வருகை உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 160 கம்பெனி துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். தற்போது கூடுதல் பாதுகாப்புக்காக துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் கம்பெனியுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 200 கம்பெனி துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில தமிழகத்தில் ஈடுபட உள்ளாக மார்ச் முதல் வாரத்திலேயே வருகை தந்துருவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு மீதம் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வருகை தரும். அதன் அடிப்படையில துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்போடு தமிழகத்துல தலைமை தேர்தல் என்பது நடைபெறும். குறிப்பாக துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்பும் இருக்கும், தமிழக காவலருடைய பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுவார்கள். அதே நேரத்துல இந்த திருக்கோவிலூர் மற்றும் விளவங்கோடு விஜயதாரணி அவர்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்தாக அவங்களுடைய எம்எல்ஏ ராஜினாமா செய்தது சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் திருக்கோவிலூர் ரொம்ப நீண்ட காலமாக காலியாக இருக்கக்கூடிய தகவலும், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கக்கூடிய தகவலும் சட்டப்பேரவை செயலகத்தின் மூலமாகத்தான் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். சட்டப்பேரவை செயலகம் இதுவரை தேர்தல் ஆணையத்துக்கு, குறிப்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூக்கு தெரியப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தற்போதைய தகவலாக இருக்கிறது. சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து காலியாக இருக்கக்கூடிய தொகுதிகள் பற்றி உடனடியாக தகவல் கிடைக்கப்பட்ட பிறகு அது முறைப்படியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறாரு. அந்த வகையில பாதுகாப்பு பணி குறித்து இந்த செய்தியாளர்கள் பேசிய சத்யபிரதா சாஹூ 200 கம்பெனி துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மார்ச் முதல் வாரத்திலேயே தமிழகத்துக்கு வர உள்ளாங்க அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.